வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன். நம்ம வளம் தரும் வாழ்க்கையை வளமாக்கும் மந்திரங்களை பற்றி பார்த்துட்டு வர்றோம். இது பார்ட் 2, இரண்டாவது பாகம். என்றும் நலமுடன் வாழ சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழி நம்ம ஊரிலும் உண்டு. பொதுவாக இந்த பழமொழியை தேக ஆரோக்கியத்துக்குத்தான் அதிக அளவில் உதாரணமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆமாம், தேகம் ஆரோக்கியத்துடன் இருந்துவிட்டால் மற்ற எல்லா வேலைகளையும் திறம்பட செய்ய முடியும். தவிர உடல் உழைப்பு மட்டுமின்றி புத்தியின் யோசிப்பு தன்மைக்கும் உடலில் எந்த நோயும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய பலம். எனவே தன்வந்திரி பகவானை மனதில் நிறுத்தி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரேய அமிர்த கலச ஹஸ்தாய சுவாமய நாசாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நம சொல்லுங்க. இழந்ததை பெறுவதற்கு உள்ள மந்திரங்கள். இழப்புகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் தாங்கிக் கொள்ள இயலாதவை. இழந்த பதவியை பெறுவதற்காக அப்பேற்பட்ட பிரம்மதேவரை கடும் தவம் புரிந்து வரம் பெற்றார். நாம் இழந்ததை பெறுவதற்கும் தொலைத்ததை மீட்டு எடுப்பதற்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை கர்ம சிரத்தையுடன் சொல்ல சொல்ல நம் வாழ்வில் தொலைந்த பொருளை மீட்டு எடுக்கலாம். இழந்த வாழ்க்கையை கூட திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஸ்லோகம் இதுதான். கார்த்த வீரியார்ஜுன மந்திரம். அபூர்வ ராஜ்ய சம்பிராதிம நஷ்டய புனராகமம் லபதே நாத்ர சந்தேக சத்தியமேதன் மயோதிதம். ஓம் கார்த்த வீரியார்ஜுன நாம ராஜா பாகு சகஸ்ரவா யஸ்ய ஸ்மரண மாத்ரேன நஷ்டம் திரவியம் சலப்பயதே. இதாங்க இந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரத்தை படிச்சிங்கன்னா இழந்த வாழ்க்கையை கூட திரும்ப பெறுவதற்கும் இழந்த பொருட்களை திரும்ப பெறுவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான மந்திரங்க. இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லி பாருங்க. இது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ். உடனே எல்லாம் நடந்துடும்னா நடக்காது. இது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ். கல்யாணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் எல்லாருக்குமே ரொம்ப காலதாமதம் ஆகுது. வாழ்க்கையை தீமு என்றும் தீப்பி என்றும் பிரித்து பார்க்கிறவர்கள் நாம். திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், அதாவது திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின். திருமணம் என்பது ஆணுக்கு பெண் துணை என்றும் பெண்ணுக்கு ஆண் பாதுகாப்பு என்றும் கட்டமைப்பு கொண்டதாக அமைந்துள்ளது இல்லைங்களா? அதே போல திருமணம் என்பது வாழையடி வாழையாக சந்ததி வளர்க்கும் விஷயமாகவும் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. இங்கே நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாண வரம் வரவில்லையே, கை நிறைய சம்பளம் வாங்கி என்ன புண்ணியம், என் பிள்ளைக்கு கல்யாண ராசி இன்னும் வரலையே என்று வருத்தப்படுகின்ற பெற்றோர்கள் நம் உலகில் நிறைய உண்டு. ஒரு பெற்றோரின் மிகப்பெரிய கவலையும் துக்கமும் தங்கள் வாரிசுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்பதற்காகத்தான் இருக்கும். 1000 காலத்து பயிர் என்றும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற காரியம் என்றும் போற்றப்படுகிற திருமண வரம் தரக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. காமேஸ்வராய காமாய காமபாலாய காமினே நம காம விகாராய காம ரூபதராய ச மங்களே மங்களாதரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்ய தேகிமே சதா. இந்த திருமணம் ஆகாதவங்களாம் இந்த மந்திரத்தை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாகவே ஆண்டவனுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் ஒரு தடவை சொன்ன உடனேயே நடக்குமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறைவு. ஒரு நோய்க்கு டேப்லெட் சாப்பிட்டு ஆன்டிபயாட்டிக் 1 வாரம் 10 நாள் சுகர் ப்ரெஷருக்கெல்லாம் கண்டினியூஸாக சாப்பிட்றோம்ல, அதே மாதிரி இதையெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக விரைவில் திருமணம் நடக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் பாலகிருஷ்ணன். ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.